கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நாம் வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்கள், சில மணி நேரங்கள் மாத்திரமே இந்த வருஷத்தில் மீதி இருக்கிறது. இந்த வருஷம் நெய்கிறவன் இருக்கிற நாடாவிலும் வேகமாய் கடந்து போய்விட்டது. ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சது, ஆனா இவ்வளவு சீக்கிரமா இந்த வருஷம் முடியும் என்று நாம் நினைக்கவில்லை. முடிந்து விட்டது. இந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். நிறைய காரியத்துல ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு தெய்வ வசனத்தோடு நாம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10வது வசனத்திலே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. யாக்கோபு இந்த அருமையான வார்த்தையை சொல்லி தேவன் தனக்கு செய்த நன்மையை திரும்பி பார்க்கிறார். அவர் பதான் அராமுக்கு, லாபான் வீட்டுக்கு, சிறிய தேசத்துக்கு போகும்போது கோலும் கையுமாக கடந்து போகிறார். அவரே சொல்கிறார், பாருங்கள், நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு எம்டினஸ் இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க எல்லாத்துலேயும் ஒரு இல்லாமையை, குறைவை நாங்கள் காண்கிறோம், இந்த வருஷம் எப்படி கடந்து போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை பிரதர், எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க பயந்து கொண்டிருந்த அந்த நாட்களை தாண்டி தேவன் இந்த வருஷத்திலே எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் தெரியுமா பிரதர். எங்க குடும்பத்துல, எங்க வேலையில, எங்களை சுற்றில நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் பிரதர். அதனால இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில நாங்க உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார். குறிப்பா பிரயாணங்களிலே தேவன் பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் சுகமாய் பிரயாணம் செய்து நாம் சென்ற இடங்களிலெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்தார். பிள்ளைகளுடைய அநேக குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். வேலை கிடைக்க ஆண்டவர் செய்திருக்கிறார். வீடு கட்ட முடியாதவர்கள் அதை கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில இருந்த பலவீனங்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே இன்னும் சில நாட்கள், சில மணி நேரங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் அதிகமாய் ஜெபிக்கவில்லை, அதிகமாய் உபவாசிக்கவில்லை, அதிகமாய் உம்மை தேடவில்லை. ஆனாலும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே என்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நான் உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறேன். முடிஞ்சா உபவாசித்து குடும்பமா சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரே, நீங்க எங்க குடும்பத்துக்கு பாராட்டின உம்முடைய தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், எங்க குடும்பத்துக்கு பாராட்டின நன்மைக்காக நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்கள். அடுத்த வருஷம் தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். எல்லா பரிசுத்தவான்களும் தங்களுக்கு தேவன் செய்த நன்மையை திரும்பி பார்த்து நன்றி சொன்னார்கள். நாமும் சொல்வோமா? இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுவோமா? மிகுந்த தாழ்மையாய் யாக்கோபு சொல்கிறார், அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இது உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையில நாம தகுதி இல்லாதவர்கள், ஆனால் நிறைய அற்புதங்களை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து இந்த வருஷத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடுவோம். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷம் முழுவதும் நீர் பாராட்டி நம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எத்தனையோ பேர் கோலும் கையுமாக ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே இந்த வருஷம் ஜனவரி மாதத்தை கடந்து வந்த போது, இன்றைக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அநேக பரிவாரங்களை தந்து
நன்மைகளை தந்து நீ சந்தோஷப்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே தகுதியில்லாதவர்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் அநேக அற்புதங்களை காண உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. நித்திய ஜீவனுக்கு நேராய் தங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.